ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோகம், அதாவது பிரவீன் எவிட் ஆனதை வந்துட்டு உண்மையிலே தாங்க முடியல. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இவ்வளவு ஆசையாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஏதாவது சாதிக்கணும்னு நினச்ச ஒரு நபரை பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புனது வந்து உண்மையிலே அவர் வந்துட்டு அவரால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. குதிக்கிறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு, கீழே அப்படி படுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் இது நடக்காதில்ல அப்படின்ற போது சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஆசைப்படுற மனுஷனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஒன்றுமே இல்லாமல் அரோரா, கெமி, ரம்யாஜோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஐயோப்பா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆனால் ரொம்ப இதுவாகிடார், ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஒரு பிரவீன் வந்துட்டு எவிட்டன்னா அவரால் தாங்க முடியல. அவர் ஒரு பக்கம் அழுகுறாரு, கமருதீன் ஒரு பக்கம் அழுகுறாரு, கெமி, கனி, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், அதாவது ஒருத்தர் வெளியே போகும்போது இத்தனை பேர் அழுது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அவர் ஏதோ ஒரு உண்மையாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்கார், அவரோட உண்மையை காமிச்சிருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு நடிக்க தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாமே பண்ண முடியாமல் போடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி மனசு கலங்கள் அடிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.